இப்போ நம்ம இருக்கிறது கேரளா தேக்கடியில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அரிய வகை தேன் பண்ணைக்கு தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சிம்பிளி ஜியாவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறது மிஸ்டர் பிலிப்ஸ். இவருடைய தேன் பண்ணைக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இவர் இன்றைக்கி தேன் பற்றி, தேன் வளர்ப்பை பற்றி என்ன சொல்கிறாரு, அதனோட தேனோட பயன்கள்லாம் என்ன, இந்த மாதிரி தேன் இங்கே மட்டும்தான் கிடைக்குதா என்னங்கிறத அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றும் அவர் சன்னும் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். அவரும் என்ன சொல்கிறாரு தேன் பண்ணையை பற்றி, இது மருத்துவ குணத்தை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பயனுள்ள தகவலாக இன்று அமையும் அப்படின்னு நம்ம நம்பி இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான சூழ்நிலையில், இயற்கையான முறையில் இந்த தேனீக்களை வளர்த்து அதுலேருந்து தேனை அறுவடை பண்ணுறாங்க. அப்படி பண்ணுற இந்த தேன் செய்யக்கூடிய விதத்தில் மிஸ்டர் பிலிப்ஸ் அவருக்கு நேஷ்னல் அவார்டுங்கிற ஒரு அவார்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவருக்கு வழங்கியிருக்கு. அதற்கான போர்டும் அவர் அங்கே வச்சுருக்காரு. மிஸ்டர் பிலிப்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சன்னையும் நம்ம மீட் பண்ணலாங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கின அவார்ட்ஸா? வாங்கின அவார்ட்ஸ் தேர்ட் ஜெனரேஷன் എല്ലാ മാസത്തിനും കവർ പേജ് ഉണ്ട്. நம்ம போட்ட தாடி இந்த தேன் பண்ணையில் இவங்க அறுவடை பண்ணுற தேனெல்லாம் இங்கேயே டைரெக்டாக சேல்ஸ்க்கு பண்ணுறாங்க. அது மிகவும் ஒரு நல்ல ஒரு விலையில் தான் அவங்களும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனோட மருத்துவ பயன்கள்லாம் என்னங்கிறத இப்போ நம்மளோட சன்னை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க. Yeah. Yes, sir. So you can come closer. Yes. இது ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஸ்மால் பிகாஸ் டோன்ட் வேவ் யூர் ஹேண்ட்ஸ். ஓகே, பி கொட்டது பை ஸ்டியர், பை ஃபியர், பை ஷாப்பிங்க. ஓகே ஓகே. ஸோ பி பக்கத்தில் வந்தால் டோன்ட் வேவ் யூர் ஹேண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வீசக்கூடாது. வீசக்கூடாது. காம். யா. ஓகே. ஸோ இங்கே ரெண்டு விதமான பீஸை உண்டு. இந்த பெரிய பீ இருக்காங்க, இங்கே வாங்க. இந்த சிறுதேன் இருக்காங்க, இது சின்ன பீ. சிறுதேன் தெரியுமா? குசுத்தேன் சிறுதேன் சொல்லுவாங்க. என்னோட ஸ்டிங்லெஸ் பீஸ், மலையாளம் சிறுதேன் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஒன் ஃபார் த மெடிசின். இந்த தேன் மெடிசின் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெரிய பீ தேன் ஒன் விச் வி யூஸ் பெஸ்ட் ஃபார் த ரெகுலர் டேஸ்ட். ஸோ இந்த பெரிய பீயில் வருஷத்துக்கு 30 கிலோ வரைக்கும் தேன் கிடைக்கும். 10லேருந்து 30 கிலோ வரைக்கும். தட்ஸ் டிபெண்ட் த சீசன். நல்ல சீசன் இருந்தால் வி கெட் மோர் தென் 20-25 கிலோகிராம். சிறுதேனில் வருஷத்துக்கு 200 கிராம் மட்டும்தான் கிடைக்கும். இது ஹைலி மெடிசினல். வி யூஸ் பெஸ்ட் ஃபார் த மெடிக்கல் பர்பஸ். இது ஃபார் த ரெகுலர் டேஸ்ட். ஸோ ஹாப் யூ நோ தட் ஐ எம் எக்ஸ்பிளைன் ஃபார் த கிட்ஸ் ஆக்சுவலி. ஒரு கூட்டில் 3 விதமான பீஸ் உண்டு. லைக் ஒன் சிங்கிள் குவீன் பீ இருக்காங்க, அந்த மேல் பீஸ் அந்த ஃபீமேல் பீ. குவீன் பீ அவங்க அம்மா, அந்த அம்மா மட்டும்தான் முட்டை போடும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டபுள் த சைஸ், ஹேரி ஸ்கின். ஐ ஹாப் யூ சி தட் ஃபோட்டோ வித் மை பீட் ஆஃப் பீஸ். அவர் என்னோட அப்பா இஸ் எ நேஷனல் அவார்ட் வின்னர். தாடியில் தீனி வச்சு ஹார்ட் டாஸ்க்னால சிம்பிள் டெக்னிக்குங்க. குவீன் பீ பிடிச்சிங்க வச்சா போதும், மீதி எல்லாம் தாடியில் இருந்து தூங்குவாங்க அம்மா ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கேட்டகரி பீ ஃபீமேல் பீ. வேலைக்காரீச்சன்னு சொல்லுவாங்க. எல்லாம் வேலையும் ஃபீமேல் பீ தான் பண்ணுவாங்க. லைக் கலெக்டிங் நம்ம. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், they are highly organized. Young female bee, they won't be able to fly. They clean the hive. Next category from day 8, they go and get the pollen and nectar. தேன் பூந்தேன் எடுக்க போவாங்க, மகரந்த எடுக்க போவாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்டர் பீ முன்னாடி இன்சர்ட் அடிச்சிருப்பாங்க ஃபார் மெயின்டைனிங் த ஏர் சர்க்குலேஷன். ஸோ எல்லாம் வேலையும் ஃபீமேல் பீ தாங்க பண்ணும். അതിന്റെ ഇൻട്രസ്റ്റിംഗ് ഫാക്ട് എന്താ தெரியுமா? only female bee stings. Okay. Yeah. I mean, nothing wrong there working, right? Yeah. കൊട്ടിനാലും നല്ലതാங்க. It even makes antibody for cancer. Yes. But this is sad story. நம்ம bee கொட்டினா she die within seconds. Including the veins, the uterus, the sting separated from her body. Okay. So அப்படி நம்ம ஒரு bee கொட்டினா she die within few seconds. And last category bee they are known as drone bees. We call them lazy bees. Okay. மடி நீச்சன்னு சொல்லுவாங்க. லக்கி கைஸ், they just drink the honey and for reproduction. 90% ஃபீமேல் பீங்க, 6% ஒரு குவீன் பீயும் அண்ட் 10% மேல் பீன் தான் ஒரு கூட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த பெரிய பீயில் we can harvest from Jan, Feb, March, April, May. 5 மாதம் தான் இந்த சீசன். இந்த கூடில் லாஸ்ட் வீக்கில் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடும். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மந்த்ல ரெகுலர் 1 in 15 days ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
சிறுதேனில் அப்படி கிடையாது, ஒரு வருஷத்துக்கு ஜஸ்ட் 200 கிராம் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே பெஸ்ட் ஃபார் த மெடிசின் ஏப்ரல் மே மந்தில் மட்டும்தான் தேன் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. only one time in 1 year. So you can come closer. So hope you know that ஒரு கூட்டில் வந்து 3 சேம்பர் பார்க்கலாம். The கீழே chamber is known as a brood chamber. அங்கே தான் ராணி முட்டை போடும். So we can see the stages like egg larva, pupa and the honey for their family. The topper chamber is known as a honey chamber. Okay. It's the place where we can harvest the honey. We can harvest the honey once in 15 days. So let me open and show you the hive. So don't worry, don't wave your hands. Please don't wave your hands. பாருங்க, இவ்வளோ தேன் பார்க்கலாம் உங்களுக்கு. ஆமாம் சார். இங்கே பாருங்க, இப்படி தேன் ஃபில் பண்ண பிறகு they seal themselves. So for example, they clap the wings and they reduce the moisture, and finally they seal like this. So the honey extracted time le we apply the smoke. The smoke இங்கே apply பண்ணுவாங்க. So the bees will sit down to the brood chamber. ஓகே. இந்த bee இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாம we have a knife known as bee knife. The bee knife இந்த sealed portion எடுத்த பிறகு இந்த மெஷினுக்குள்ள வச்சு ரொட்டேட் பண்ணும்போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல தேன்ல வெளியில வந்துடும். எஸ் எஸ். So let me keep it back slowly. So this is the honey from the bigger one. இந்த தேன் தான் பெஸ்ட் டேஸ்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ வாங்க. ஸோ இது வந்து சிறுதேன். முன்னாடி டயத்துலலாம் வந்து மூங்கிலுக்குள்ளே இந்த பானைக்குள்ளே தான் வைப்பாங்க. இட்ஸ் ரியலி ஹார்ட் டு ஓப்பன் அண்ட் ஹார்வெஸ்ட் த ஹனி. ஸோ வி மேக் த நியூ ஹைவ் வித் டீ குட். கீழே சேம்பர் வந்து ப்ரூட் சேம்பர், புழுவரன்னு சொல்லுவாங்க. மேலே சேம்பர் வந்து ஹனி சேம்பர். இங்கே தான் ராணி முட்டை போடும். மேலே வந்து தேன் தே ஃபில் த ஹனி இந்த டாப்பர் சேம்பர். ஓகே. ஸோ இந்த சிறுதேனில் வந்து ஒரு வருஷத்துக்கு 200 கிராம் மேக்ஸிமம் கிடைக்கும். ஒரு கிலோ வேணும்னா we have to wait for 5 years. ஸோ 1 கிலோகிராம் ஹனினா 5 பாக்ஸ்லேருந்து எடுத்த தேனுங்க. ஸோ திஸ் இஸ் ரியலி குட் ஃபார் கிட்ஸ்க்கெல்லாம். டெய்லி 1 ஸ்பூன் தேன் கூட மஞ்சள் போட்டு கொடுத்துக்கலாம். நம்ம மேஜர் கிளைண்ட்ஸ் லைக் மாடலிங் பீப்புள் இந்த வெயிட் லாஸுக்கு ஹனி லெமன் ஜிஞ்சர் மிக்ஸ் பண்ணி லூக் ஃபார்மில் எர்லி மார்னிங் சாப்பிடலாங்க. இட் கேன் ரெடியூஸ் த ஃபேட். இஸ் ரியலி குட் ஃபார் த பிளட் சர்க்குலேஷன், பிளட் பம்பிங், பிளட் பியூரிஃபிகேஷன். நம்ம மெட்டாபால்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம மசில் ஸ்ட்ரென்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இருமல் கூட தேன் கூட மிளகும் ஜிஞ்சர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாங்க. வயிறு வலினா தேன் கூட ஜாதிக்காய் சாப்பிடலாம். ஃபார் த ஸ்கின் கேர், எஸ்பெஷலி ஃபார் த லேடிஸ், ஃபார் த ஸ்கின் கேர் ஹனி வித் ரெட் சாண்டல்வுட் இல்லையா, பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். திஸ் இஸ் ஒன்லி ஹனி இன் த வேர்ல்ட் விச் கேன் புட் இன் டு த ஐஸ் ஃபார் த ட்ரை ஐஸ் இஷ்யூஸ். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த சிறுதேன் சாப்பிடலாம். ஆனால் இது ரொம்ப ரேர் அண்ட் லிமிட்டட் இன் ஸ்டாக். யூ கேன் கம் க்ளோஸர். நம்ம வந்து வருஷத்துக்கு ஒன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. வாங்க வாங்க பக்கத்தில் வாங்க. தே டோன்ட் டூ எனிதிங். See, இதான் ஒரு பீயோட மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோதாங்க. கேன் ஐ க்ளோஸ் தி ஸ்டிங்லெஸ் பீஸ்? Can I close? See, you can stay a little back. கொஞ்சம் பின்னாடி வாங்க. This is the maximum size of a bee. கிறிஸ்வன் தென் சிறுதேன் எல்லாம் சொல்லுவாங்க. நானும் இது வரைக்கும் கேள்வி. ஆமாம், ஆக்சுவலி இது வந்து இப்படி மூங்கிலுக்குள்ள இப்படி பானைக்குள்ளே தான் வைப்பாங்க. இது வந்துட்டு வருஷத்துக்கு ஜஸ்ட் 200 கிராம் தேன் மட்டும்தான் கிடைக்கும். பாருங்க, இது ஓப்பன் பண்ணி தேன் எடுக்க ரொம்ப கஷ்டம். அதனால தான் we make the new hive with the tea good. ஓகே. பாருங்க. So you can taste the honey. A grade category. And normally இங்கே நிறைய attack issues are there. So to get protection from elephants, we give the bee fence. It's stand like it's in a rope actually. So when the elephant come and hit the rope, the bees make sound. யானை அப்போ வந்து காட்டில் திருப்பி போகும். நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அண்ட் ஃபார்மர்ஸ் கெட் குட் ப்ரொடெக்ஷன் த்ரூ பாலினேஷன். அந்த மலைப்பாதையில் எடுத்த தேன் தான் மல்டி ஃப்ளோரல் ஹனிங்க. இந்த ரப்பர் பிளான்டேஷன் தென்மரம் தோப்பில் எடுத்த தேன் தான் யூனிஃப்ளோரல் ஹனி. பேசிக்கலி அந்த தேன் தான் லோக்கல் ஷாப்ஸில் சேல் பண்ணுவோம். மல்டி ஃப்ளோரல் ஹனி ஸ்பெஷலி நம்ம வீட்டில் வெந்தவருக்கும் அண்ட் ஃபார் தி எக்ஸ்போர்ட்டிங் பர்பஸ். அண்ட் வெல் எஸ்பெஷலி இஸ் நாட் அ ஸ்மோக்கர். இந்த தேன் ஹவுஸ் பண்ணும்போது இதுக்குள்ளே தேங்காய் நார் போட்டு கொஞ்சம் பற்ற வைப்பாங்க. ஸோ ஸ்மோக் வில் ப்ரொடியூஸ் பண்ண திஸ் போர்ஷன். ஸ்மோக் இந்த வுடன் ஃப்ரேம் எடுத்து அந்த மிஷினுக்குள்ளே வச்சு ரொட்டேட் பண்ணும்போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் தேனில் வெளியில் வந்துடும். ஸோ வி ஆர் நாட் டிஸ்ட்ராயிங் த ஹனிகாம்.
we just keep the honeycomb back to the colony. So in the mission now the peri bee business become profitable for the farmers. So in the both the mission very helpful in the time of harvesting. Oh, So this is the honey from the bigger one. The hill station la eduthutenga. This is the multi-floral honey, A grade category varum. okay. And this is Sirden. Sirden வந்து இப்போ இருக்காங்க. It's about to win. This இது என்ன லிட்டர்? 1 kilogram. 1 kilogram. 1 kilogram? 50 ml na 1 kilogram. ஓகே. இது வந்து பாருங்க. இது வந்து லிட்டர் வெயிட் பாருங்க. எஸ். இது வந்து லிட்டர் 10. 1.5 kilogram. ஓகே. Yeah. This if you're looking for the medical purpose like daily consumption kids க்கு எல்லாம் நம்ம parents க்கு diabetic patients க்கு எல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாங்க. If you're looking for the taste like for the regular food purpose you can go for the big bee honey and this is a multi-floral honey. So if you want honey you can buy from us. Sure, definitely. Yeah. Thank you. Thank you. Yeah. Thank you, Mr. மிஸ்டர் பிலிப்ஸ் அண்ட் அவர் சன்னுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. அவர் சொன்ன மருத்துவ பயன்கள் அந்த அரிய வகை சிறுதேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதை வாங்கி அது மேபி அது வெயிட் ரெடியூஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த வகையான தேனை நான் எங்கேயும் பார்த்ததுலேயும் கேட்டதும் இல்லைங்க. இன்றைக்கி அடுத்ததாக நம்ம போக போகிறது பார்த்திங்கன்னா கதகளி டான்ஸ். கேரளாவோட மிக சிறப்பான ஒரு அவங்களோட ஸ்டேட் டான்ஸ்னு பார்த்தினா இந்த கதக் டான்ஸ் தான். இந்த கதகளி டான்ஸை கண்டு மகிழுங்க. இந்த கதகளி டான்ஸு முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு சின்ன பிரேக் கிடச்சிதுங்க. அந்த கேப்பில் வந்து ஸ்பைஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது, தேக்கடியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மார்க்கெட். அங்கே எல்லா விதமான ஸ்பைஸ் கிடைக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதிக்காய், பட்டை, லவங்கம், ஜீரகம், சோம்பு, அப்புறம் அங்கேயே விளைகிற மிளகு, மிளகாய், இதெல்லாம் எண்ணற்ற ஸ்பைசஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கேரளாவுக்குன்னு ஒரு சில ஸ்பைசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அங்கே அவைலபிள் இருக்குங்க. கருஞ்சீரகம் பார்த்திங்களா, ஜாதிக்காய் இருக்குது. ஸோ இது எல்லா ஸ்பைசஸும் பிரியாணி செய்கிறது, மற்ற மசாலா ஐட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு நான்வெஜ்ஜுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான். இது நல்ல மார்க்கெட், சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்குது. நீங்கள் தேக்கடி விசிட் பண்ணும்போது இங்கே கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் விலை வந்து கம்மியாகவும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இந்த ரொம்ப காந்தாரி மிளகாய், இந்த மிளகாய் ரொம்ப ஃபேமஸ் இன் கேரளா, எஸ்பெஷலி இன் தேக்கடிங்க. அடுத்தது நம்ம வந்து கலரி டான்ஸ், கலரி ஃபைட் தான் நம்ம பார்க்க போகிறோம்.
வாங்க அந்த கலரி ஃபைட் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப த்ரில்லிங்கான மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தாங்க பண்ணுறாங்க சேஃப்டியாக. இந்த கேரளா தேக்கடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதகளி டான்ஸும் கலரி ஃபைட்டும் பார்த்திங்கன்னா இது என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு அவங்க 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதனுடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 hour. உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபைட்டாக தான் இது இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த கேரளாவில் தேக்கடியிலிருந்து நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3-4 days வந்து நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. வண்டன்மேடு, வாகமன் அண்ட் தேக்கடி அரவுண்டில் இருக்கக்கூடிய சைட்டு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் காமிச்சோம். ரொம்ப ஒரு கேரளா த காட் இஸ் ஓன்ஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே அவ்வளோ நேச்சுரஸ் கடவுள் வந்து இங்கே ரொம்ப அள்ளி கொடுத்துருக்காரு. அவ்வளோ மக்கள் ரொம்ப பாசமாகவும் அந்தளவுக்கு அன்பாகவும் இந்த மக்கள் வந்து ரொம்ப பழகுறாங்க. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட். இந்த தேக்கடியில் பொறுத்த வரைக்கும் நிறைய மெமரபிள் மூமெண்ட் நிறையா இருக்குங்க. இங்கே மிஸ்டர் ரஞ்சித் அவர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணார். நம்ம லோக்கல் சைட் சீன்லாம் போய் பார்க்குறது, ஒரு தேக்கடியில் ஒரு நல்ல ஒரு ஜீப் சஃபாரி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணார். ஒரு எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நிறையா மெமரியோட இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டு இருக்கோங்க டுவர்ட் தமிழ்நாடு, சென்னை. ஸோ வாங்க நம்ம ரிட்டன் போகிற வீடியோஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேக்கடியை விட்டு நம்ம அந்த குமுளி ரீஜன்லேருந்து வெளியே போகும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய திராட்சை தோட்டம் அவைலபிள் இருக்குங்க. அந்த திராட்சை தோட்டம் நம்ம விசிட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான திராட்சை ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே சேல் பண்ணுறாங்க. அங்கே நம்ம ஃப்ரெஷ்ஷான திராட்சை என்ன ரேட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாங்க. பல்லு க்ளீன் ஆனாதான் கிட்டத்தட்ட நம்ம வந்து குமுளியிலேருந்து அந்த மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சுங்க. மலையிலேருந்து இறங்கி கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு வந்து கம்பம் அந்த ரீஜன் கிட்ட வந்துடுங்க. அங்கே தான் இந்த திராட்சை தோட்டம் இருக்குது. இப்போ நம்ம அந்த திராட்சை தோட்டத்தில் தான் நிற்கிறோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அந்த திராட்சைங்கெல்லாம் காய்ச்சி தொங்குது பாருங்க. இங்கேருந்து தான் பறித்து அவங்க டைரக்ட் சேல் வந்து அவங்களோட ஷாப்லேயே ஃப்ரெஷ்ஷாக இந்த திராட்சை கிரேப்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. நம்ம அந்த கிரேப்ஸு என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளும் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம். பாருங்கள் நீங்களும்.
இவங்க இந்த திராட்சை டைரக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து 3 kg அண்ட் 5 kgன்னு சேல் பண்ணுறாங்க. 3 kg வந்து 240 அண்ட் 5 kg வந்து 400 ருபீஸ்ன்னு சேல் பண்ணுறாங்க. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போது நம்ம கிட்டத்தட்ட திருச்சிங்கிற ஒரு ரீஜன் நோக்கி தான் வந்துட்டுருக்கோம். காவேரியோட பிரிட்ஜை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை, இந்த சீரியஸை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு பண்ண வேண்டியது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், முடிஞ்சால் ஒரு சின்ன கமெண்டில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நாங்கள் நிச்சயமாக இனி ஒரு வீடியோவை இன்னும் பெட்டர் குவாலிட்டி, பெட்டர் இன்ஃபர்மேஷனோட கொடுப்போம். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் உங்கள் சிம்பிஜியா.